Hello viewers, welcome to KK Kala Kitchen. இந்த வீடியோவில் மொறுமொறுன்னு சிக்கன் ஃப்ரை செய்யலாம் வாங்க. இந்த சிக்கன் ஃப்ரை மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை கூட நீங்கள் மயோனைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், மைதா 25 கிராம், பால் 80 மில்லி அளவு. முதல்ல தட்டில் இருக்கிற மசாலா எல்லாவற்றையும் சிக்கனில் சேர்த்து நன்றாக கலந்து ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊற விடுங்க. நான் டெண்டர் சிக்கன் எடுத்துக்கிறதுனால 1 ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் லைவ் சிக்கன் எடுக்கிறதா இருந்தால் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். டெண்டர் சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுனால நான் இங்கு பால் எடுத்துருக்கிறேன். இதே நீங்கள் லைவ் சிக்கன் எடுக்கிறதா இருந்தால் தயிர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ நம்ம இந்த சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். நான் இங்கு ஒரு ட்ரேயில் 200 கிராம் மைதா எடுத்து தேவையான உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பக்கத்தில் கோல்டு வாட்டரும் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் பீஸை மைதாவில் இந்த மாதிரி போட்டு எல்லா பக்கமும் மைதா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். கோட்டான சிக்கனை எடுத்து கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி மறுபடியும் மாவில் போட்டு நல்லா சிக்கனில் எல்லா பக்கமும் மாவு கோட் ஆகிற மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் மாவில் 2 தடவை போட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கு மாவில் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் பொடி அல்லது மிளகு பொடி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனை மாவில் கோட் பண்ணி எடுக்கும்போது எக்ஸஸாக இருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா உதறி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது மாவு எண்ணெயில் போகாமல் இருக்கும். சிக்கன் ஃப்ரை செய்கிறதுனால மைதாவை நிறைய எடுத்துருக்கிறேன். இந்த 1/4 கேஜி சிக்கனுக்கு 150 கிராம் மைதா போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் கடாயை வைத்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கனை எண்ணெயில் போட்டதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நமது அருமையான மொறுமொறுன்னு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் ஃப்ரையில் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த சிக்கன் ஃப்ரை கூட மயோனைஸ் வச்சு சாப்பிட்டா அதனோட டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.